இன்னைக்கு பலரும் நினைக்கிறாங்க, பாஸ்டர் ஆதாமி ஏமாளையும் தோற்றத்துக்குள்ள வச்சு தீய கனியின் நடுவிலே வாழ வைத்தார், நாங்கள் சுதந்திரமாய் இருக்கிறோம். ஆமீன். ஆதாமின் காலத்தை விட மோசமான மொபைல் மோசமான ஒரு காலத்திலே ஆக்கும் நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு ஆதாம் காலத்துல தீமையை உருவாக்குகிற கனி எங்க இருந்து? மரத்துல தொங்குச்சு. இன்னைக்கு தீமை உண்டாக்குற கனி பாக்கெட்ல தொங்குது. மக்களை அதை விட ஆபத்தான சூழ்நிலையிலே இன்னைக்கு நிக்கிறான். தின்னா செத்தேன். அன்னைக்கு தோட்டத்துக்கு நடுவில் தான் நின்று, இன்னைக்கு பாக்கெட்டுக்கு நடுவிலே இருக்கு. ஆமீன். புரியுதா இல்லையா? ஆமீன். அந்த காலத்துல இருக்கு. அப்போ ஆதாம குறை சொல்லிட்டு காரியம் இல்ல, ஆதாம விட ஆபத்தா நிக்கிறது நம்மளாக்கும். ஒரு நாள் நெட் கனெக்ஷன் இல்லைன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் தெரியுமா? ஒரு நாள் இல்லைன்னா உள்ள வார மூச்சு வெளியே வராத மானங்கட்டவனே. ஒன்னே இல்லம்மா, உங்களை சொல்லல, ஏன் ஒரு மாதிரி பாக்குறியா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவாப்போ. ஆமீன். அன்னைக்கு கண்ணுக்கு முன்னே இருந்து இன்னைக்கு கம்மு கூட்டுக்குள்ளே இருக்கு. அப்ப ஆமீன். ஆதாம விட எவ்வளவு கவனமா இருக்கணும். அன்னைக்கு ஒரு மரமும் ஒரு கனியும் தாங்க, ஒரு கனி அல்ல நிறைய இருந்திருக்கும். இன்னைக்கு ஆளுக்கு 3 நாளும் கனியாக்கும். சாம்சங்ல ஒண்ணு, ஓப்போல ஒண்ணு, ஆப்பிள்ல ஒண்ணு, ஆரஞ்சும் கிரேப்ஸும் பரம கிடக்குன்னு. சமீபத்தில் ஒரு பையன் அட்மிஷன் போடுறதுக்கு கல்லூரிக்கு போனான். 3 காலேஜ் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். காரணம் என்ன? மொபைல் யூஸ் பண்ணப்படாதான். மொபைல் யூஸ் பண்ற மாதிரி காலேஜ் எங்க இருக்கு பாரு. அப்ப பாரு, அந்த அளவிற்கு நாசமா போகுது உலகம். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தெய்வ ஜனங்கள் மிக கவனமாய் ஆத்மீக மண்டலத்தில் நிலைத்திருக்க வேண்டிய மிக கட்டாயமான ஒரு இடத்தில் தெய்வ பிள்ளைகள் இருக்கிறோம். கலாச்சாரம் மாறுகிறது, அவரோ ஜனங்கள் உலகத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரோ பணமும் புகழ்ச்சியும் மேன்மையும் அந்தஸ்தும் ஆசீர்வாதமும் பெருகிக் கொண்டிருக்கிறது. அவரோ அல்லேலூயா, பெருமை பெருகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் நடுவிலே பெருமை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோ, நேற்றைக்கு மாலையில் ஊழியத்தை முடித்துவிட்டு பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு வாகனத்தில் பயணிக்கும் பொழுது சொன்னேன், எல்லாரும் நம்மளை குறித்து பெருமையாய் சொல்லி பேசும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். இப்பந்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. பட்டனை கலத்திடக்கூடாது, நீதி அவர் கலத்திடுவாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உயர்வு வந்ததினால் ஜெபத்தை விட வேண்டாம். உயர்வு வந்தபடியினால் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருப்பதை விட வேண்டாம். எந்த அளவிற்கு இல்லாய்மையின் காலத்தில் அமர்ந்தோமோ அதை விட அதிகமாய் வர கர்த்தர் கிருபை தருவாராக.